எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 3.95 பில்லியன் நிதியை முன்னாள் பிரதமர் டரஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தவறாக கையாண்டதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும், வழக்கில் இருந்து தப்பிக்க மற்றவர்கள் மீது பழி போடுவதை நஜீப் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் வழக்கறிஞர் டாக்டர் லிம் சி வி நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார். 2011ஆம் ஆண்டு எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 3.95 பில்லியன் நிதியை பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்து நஜீப்பிற்கு வழங்கப்பட்ட அறிவுரைகளை நஜீப் மீறி உள்ளதாகவும், அந்த நிதி அப்போதைய பிரதமராக இருந்த நஜீப்பின் நேரடி பார்வையில் பரிவர்த்தனை செய்யப்பட்டதாகவும், மேலாளர்களின் தலையீடு இல்லாமல், அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் நஜீப் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதால் 3.95 பில்லியன் தொடர்பான எந்த ஒரு சர்ச்சைக்கும் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கும் தொடர்பு இல்லை என்றும் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் வழக்கறிஞர் டாக்டர் லிம் சி வி வாதிட்டார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மாற்றப்பட்டு புதிய நிர்வாக இயக்குநராக நிக் ஃபைசால் அரிஃப் கமில் நியமிக்கப்பட்டதும், முதலீடுகள் எதுவும் இல்லை என தெரிந்தும் தொடர்ந்து போலியான கணக்கறிக்கைகளை மட்டுமே வழங்கியதாகவும் டாக்டர் லிம் சி வி நஜீப்பின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். முதலீடுகள் இல்லாததால் அரசு துறையில் அதிக லாபம் ஈட்டிய அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி பயன்படுத்தப்பட்டதாகவும், அந்த நிதி மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டதாகவும், இந்நடவடிக்கை முழுக்க முழுக்க முன்னாள் பிரதமர் நஜீப், அப்போதைய எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநர் நிக் ஃபைசால் அரிஃப் கமில் ஆகிய இருவரின் தனிப்பட்ட விருப்பத்தில் மேற்கொள்ளப்பட்டதையும் டாக்டர் லிம் சி வி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலமாக தனி நபர்கள் பயன்பெற்றார்களா என்பதை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றாலும், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இல்லை என டாக்டர் லிம் சி வி நீதிமன்ற விசாரணையில் வாதிட்டார். டிஏபி, அம்னோ மற்றும் மாசிச இளைஞர் பிரிவுகள் வெவ்வேறு பாதைகளில் செல்கின்றன என்றும், ஒன்றாக வேலை செய்ய முடியாது என்றும் டிஏபி இளைஞர் பிரிவு தெரிவித்திருப்பதை அடுத்து, அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே டிஏபி இளைஞர் பிரிவு தலைவர் உ கா லியோங்கிடம் கட்சியுடன் உறவுகளை துண்டிக்க சொல்லுமாறு சவால் விடுத்துள்ளார். இதனை உங்கள் முதலாளியான கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக்கிடம் தெரிவிக்குமாறு டிஏபி இளைஞர் தலைவரை தாம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்னோவுடன் உடனடியாக உறவுகளை துண்டிக்க சொல்லுங்கள், வெற்று பேச்சு பேசாதீர்கள், வெறும் பேச்சு என்றால் அது பயனற்றது என்று மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நேற்று ஒரு நிகழ்வில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாட்சி மட்டத்தில் மட்டுமே உள்ளது என்றும், கட்சி இளைஞர் பிரிவுகளுக்கு இடையே இல்லை என்றும் அவர் கூறினார். உதாரணமாக, பேரா மாநில அரசாங்கத்தில் எம்சிஏ இளைஞர் அல்லது அம்னோ இளைஞர் பிரதிநிதிகள் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இயற்கையாகவே நாம் ஆழமாக ஈடுபட தேவையில்லை. நமது பாதைகள் வேறுபட்டவை, நமது லட்சியங்கள் சீரமைக்கப்படவில்லை, தத்துவங்களும் ஒன்றல்ல என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. தனியார் நிதி முன்முயற்சி மாதிரி மூலம் மேற்கொள்ளப்படும் நாட்டின் முதல் செயற்கைக்கோள் ஏவுதளத்தின் வளர்ச்சியில் அரசாங்கம் ஒழுங்குமுறை அமைப்பாக செயல்படும் என்று அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு அமைச்சர் சாங் லீ காங் தெரிவித்துள்ளார். பூமத்திய ரேகைக்கு அருகில் மலேசியாவின் புவியியல் இருப்பிடம், மின்சாரம் மற்றும் மின்னணு செமி கண்டக்டர் தொழில்களில் நன்கு நிறுவப்பட்ட திறமை குழுவுடன் இணைந்து தென்கிழக்கு ஆசியாவில் செயற்கைக்கோள் ஏவுதளத்திற்கான சாத்தியமான தளமாக நாட்டிற்கு ஒரு மூலோபாய நன்மையை அளிக்கிறது என்று சாங் கூறினார். பூமத்திய ரேகைக்கு அருகில் ஒரு ஏவுதளம் இருப்பது எரிபொருள் பயன்பாட்டை 30 விழுக்காடு வரை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். பல செயற்கைக்கோள் நிறுவனங்கள் இப்போது தங்கள் சொந்த செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு போட்டியிடுவதால் இது மலேசியாவை ஒரு கவர்ச்சிகரமான இடமாக மாற்றுகிறது என்று அவர் கூறினார். செயற்கைக்கோள் ஏவுதலுக்கான தேவை மிக அதிகமாக உள்ளது. மேலும் மலேசியா பல பலங்களை கொண்டுள்ளது. ஒன்று, பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள நமது மூலோபாய இடம். ராக்கெட் ஏவுதலுக்காக இது எரிபொருளை சேமிக்க உதவுகிறது. அதே நேரத்தில் விண்வெளி தொழில்நுட்பத்திற்கு அவசியமான மின் உற்பத்தி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் உறுதியான அடித்தளமும் உள்ளது. இங்கு இயற்கை பேரழிவுகளுக்கு ஆளாகும் வாய்ப்பும் குறைவு. செயற்கைக்கோள் ஏவுதளத்திற்கான சரியான செய்முறை நம்மிடம் உள்ளது என்று தாம் நம்புவதாக
அவர் இன்று விஸ்மா பர்னாமாவில் மூத்த ஆசிரியர்களுடன் கான்கார்ட் கிளப் மன்றத்தில் கலந்து கொண்ட பிறகு இதனை தெரிவித்தார். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் கிளந்தான் கிளை நேற்று மேற்கொண்ட நடவடிக்கையில் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை கடத்தும் கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டு 2 அரசு ஊழியர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். எல்லை நுழைவு புள்ளிகளில் கும்பலின் நடமாட்டத்தை எளிதாக்கும் எதிர் நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் ஈடுபட்டதாக நம்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்தபாறு மற்றும் பாசிர் புத்தவை சுற்றி கடற்படை போலீசாருடன் 3 தனித்தனி சோதனைகளை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கை இரவு 7:05 மணிக்கு தொடங்கியதாக அமைச்சின் கிளந்தான் இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் தெரிவித்தார். டொயோட்டா வெல்ஃபயரில் 11 டன்களுக்கும் அதிகமான சமையல் எண்ணெய், கார் மற்றும் 2 லாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் 4,82,225 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த கும்பலின் 28 வயது தலைவரான டத்தோ ஜான் பாசிர் மாசில் குறைந்தது 3 வழக்குகளில் ஈடுபட்டதற்காக 2023 முதல் தேடப்பட்டு வருகிறார். 27 மற்றும் 41 வயதுடைய 2 அரசு ஊழியர்கள் எல்லையை தாண்டி மானிய விலையில் சமையல் எண்ணெயை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை கடப்பதற்கு வசதியாக ஆய்வு கவுண்டர்களில் கும்பலுக்கு உதவியதாக நம்பப்படுகிறது என்று அவர் இன்று கூறினார். தாய்லாந்திற்கு கடத்துவதற்காக ரந்தாவ் பஞ்சாங் அல்லது சுமைகோலோ குடியேற்ற சோதனை சாவடிகள் வழியாக போக்குவரத்துக்காக லாரிகளில் இருந்து வெல்ஃபயருக்கு சமையல் எண்ணெயை சிண்டிகேட் மாற்றியதாக அஸ்மான் தெரிவித்தார். இந்த எண்ணெய் நெகிரி செம்பிலான் மற்றும் ஸ்லாங்கூரில் இருந்து கிளந்தானுக்கு கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவதற்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேல் விசாரணைகளுக்காக அவர்கள் அனைவரும் திங்கட்கிழமை வரை 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக 1961 ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் பிரிவு 21 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். சமூக தீமைகளை எதிர்த்து போராடுவதற்கு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் வலுவான பகடிவதை எதிர்ப்பு கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாகாமின் குழந்தைகள் பிரிவு தலைமை ஆணையர் ஃபாரா நினி டுசுகி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள கொள்கைகளில் இருந்து மலேசிய பள்ளிகள் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நாடுகளுக்கு கொடுமைப்படுத்துதலுக்கு எதிராக குறிப்பிட்ட சட்டங்கள் இல்லை என்றாலும் அவர்களின் பள்ளிகள் வலுவான உள்கட்டமைப்பு கொள்கைகளை நடைமுறையில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு பள்ளியும் மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் கையெழுத்திடும் மாணவர் பாதுகாப்பு கொள்கைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தருணம் அவர்கள் ஆசிரியர்களின் முழு பொறுப்பு என்று இனி சொல்ல முடியாது. ஒரு கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றும் இது தெளிவாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கும் பள்ளி பகடிவதைகள் குறித்த தெளிவான சட்டங்கள் மற்றும் வரையறைகள் உள்ளன என்று அவர் கூறினார். பள்ளிகளில் கொடுமைப்படுத்துபவர்களை கையாள்வதில் குழந்தைகளை களங்கப்படுத்தாமல் இருக்க நீதிமன்றங்கள் கடைசி முயற்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். மலேசிய மனித உரிமைகள் ஆணையமான சுகாக்காவின் 2025-2028 அமர்வுக்கு 6 புதிய உறுப்பினர்களை நியமிக்க மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். டத்தோ மேரி மரியாத்தி ராபர்ட், டாஹிம் டொனாட், பத்மாவதி கே கிருஷ்ணன், டத்தோ அமாட் அசாம் அப்துல் ரஹ்மான், டத்தோ தாய் லீ லாய் மற்றும் அப்துல் காதிர் ஜைலானி இஸ்மாயில் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் இன்று ஒரு அறிக்கையில் 1999 சுகாகாம் சட்டத்தின் துணை பிரிவு 5(2) படி இந்த நியமனம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அவர்களின் நியமனம் ஆகஸ்ட் 19, 2028 வரை 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கும் என்று அவர் கூறினார். உள்ளூர் இசைக்குழுவான கிரவனாவின் ஹோலா ரங்கோலி எனும் இசை ஆல்பம் வெளியீட்டு விழா மற்றும் விருந்து நிகழ்வு நாளை 27ஆம் தேதி சனிக்கிழமை கில்லான் தமான் பாயு பெடானா பாயு கேலக்சி பால்ரூமில் இரவு 8 மணி தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது.
தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் ஆதரவில் நடைபெறும் இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் டத்தோ முகமது அமார் பின் அருணாசலம் கலந்து கொண்டு ஹோலா ரங்கோலி இசை ஆல்பத்தை வெளியீடு செய்கின்றனர். மேலும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் பிரதிநிதிகள் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள், இசை நிபுணர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். மலேசிய இசை திறமைகள் மற்றும் படைப்பாற்றலின் உன்னதங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.